அப்பாடா, ஒரு வழியா 10 days முடிஞ்சிருச்சு. பசங்க திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அவங்க பேப்பர்ஸும் திருத்தியாச்சு. இப்போ கிளாஸ்ல போய் பசங்களுக்கு நியூ இயர் விஷ் சொல்லிட்டு எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு பசங்க எப்படி லீவை என்ஜாய் பண்ணாங்கன்னு கேட்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணலாம் போய் கிளாஸ் ரூம்ல. ஹலோ பசங்களா, குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். நல்லா படிச்சீங்களா? லீவ்ல இல்ல வெறும் விளையாட மட்டும்தான் செஞ்சீங்களா? எல்லாருமே எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிருந்தீங்க. பாதி பேரு இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல. ஏன் 10 days லீவ் கொடுத்தது பத்தாதா? அப்ப இன்னும் எத்தனை நாள் தான் உங்களுக்கு லீவ் வேணும் சொல்லுங்க. சரி, எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? அனுஷா, நீங்க சொல்லுங்க, எங்க போனீங்க? நாங்க பீச்சுக்கு ஊருக்குலாம் போனோம் மேம். பீச்சுக்கு ஊருக்குலாம் போனீங்களா? நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் எழுதுனீங்களா? எழுதலாம் மேம். யாரும் எழுதல. ஏன் ஏன் எழுதல? மிஸ் நான் கூட பீச்சுக்கெல்லாம் போனேன் மிஸ். நான் பார்க்குக்கு போனேன் மேம். ஆமா, இந்த பாய்ஸ் எங்க ஒருத்தங்க கூட காணோம். இந்த இர்ஃபான் பையன், ஆரிஃப் பையன் எல்லாம் எங்கதான் போனா? ஒரு பாய்ஸ் கூட வரல. இன்னும் லீவு பத்தலையாமா? இந்த இர்ஃபானு அப்புறம் ஆரிஃப்லாம் எங்க இன்னும் கிளாஸுக்கே வர காணோம். இர்ஃபான் அவங்க தங்கச்சி பாப்பா வந்திருக்கான்னு ஊருக்கு போறேன்னு சொன்னான். ஆனா ஏற்கனவே 1 month லீவ் போட்டு பாப்பா பாத்துட்டு வந்தான். இப்ப கூட எங்க போனான்னு தெரியலையே. இந்த 10 days லீவ் கூட பத்தலையாமா விளையாட? அப்புறம் இந்த ஆரிஃப் எங்க? அவன் எங்கேயுமே போக மாட்டான். அவங்க மதர் வரும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவனுக்கு ஸ்கூலுக்கு கூட வர கஷ்டமாயிடுச்சா? எங்க போனாங்க? சரி, இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் எக்ஸாம் பேப்பர் வாங்க என்கிட்ட வந்துதானா உன 2 பேரும். அப்ப பேசிக்கிறேன். வாங்க எல்லாரும் எக்ஸாம் பேப்பர்ஸ வாங்கலாம். எக்ஸாம் பேப்பர்னதுமே எல்லாரும் நைஸா கிளாஸ் ரூம் விட்டு கிளம்பலான்னு பாக்குறீங்களா? இருங்க, உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாரும் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாக்கலாமா? என்ன யாருமே சரியா நேம் எழுதல உள்ள. ஓகே, ரோல் நம்பர் யாருன்னு பாத்துட்டு சொல்றேன். ரோல் நம்பர் 1 ஆப்சென்டா வரல. ரோல் நம்பர் 2 45 மார்க்ஸ் யாரு? நீதானா? 45 மார்க். இவ்வளவுதான் உன்னால முடியுமா? இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும், சரியா? இதுல யார் தெரியுமா 0 வாங்கி இருக்கிறது? ஒரு ஆள் 0 வாங்கி இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க லீவ்ல இருக்காங்க. அவங்க வரட்டும், வந்த பிறகு அவங்களுக்கு வச்சுக்கிறேன். எல்லாம் இந்த ஃபெயில் ஆன பசங்க எல்லாருமே ஸ்கூல் லீவு. இது 25 மார்க். 25 மார்க் எங்க இருந்து பத்தோம்? வரட்டும். அப்படி இருந்தோம் கேர்ள்ஸ்ல ஒருத்தங்க 100 out of 100 எடுத்திருக்காங்க. வெரி குட். அது யாரு? கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். இதே மாதிரி நல்ல மார்க் வாங்கணும். இர்ஃபான் 70 மார்க்ஸ் எடுத்திருக்கான். ஆனா பேப்பர் வாங்க வரல, ஆப்சென்ட். அவனும் வரட்டும். ஆரிஃபும் 80 மார்க் எடுத்திருக்கான். இந்த வாட்டி என்ன விசேஷம்னே தெரியல. ஓகே, அவனும் வந்த பிறகு பாத்துக்குவோம், கொடுத்துக்குவோம். ஏதோ அவங்க எல்லாம் நல்ல மார்க் வாங்கினதுனால என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த ஃபெயிலான பசங்க எல்லாருமே லீவு. இன்னைக்கு நான் பேப்பர் குடுக்க போறேன்னு தெரிஞ்சது. சொல்லுமா, என்ன? அதுதாம்மா, நீதாம்மா 10 மார்க் வாங்கி இருக்கிற. இரு, உன் கையில தான் குடுக்க போறேன். புடி. உன்னோட பேப்பர் வரலையா? நான் செக் பண்ணி பாக்குறேன். இல்லையே. ஓகே, நான் பக்கத்து கிளாஸ் ரூம்ல எதனா மிஸ் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணி பாத்துட்டு சொல்றேன். ஓகேவா? சரி அனோஷா, இந்த பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி டேபிள் மேல வைவா. ஓகே, எல்லாரும் அவங்க பேக்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைங்க. நாளைக்கு அவங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மறக்காம என்ன பண்ணணும்? ஓகே, சைன் வாங்கிட்டு வரணும். வெரி குட். அதுக்குன்ட்டு ஏமாத்திர கூடாது. அப்புறமா இன்னொரு விஷயம், இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல
புதுசா ஒரு ப்ரோக்ராம இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பசங்களோட நாலேஜ் கெயின்காக. அது என்னன்னா அதுதான் ரூபிக் கியூப். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ரூபிக் கியூப் கேமை நீங்க ஆடுறதுனால உங்க பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கேம் கிளாஸ்ல கலந்துக்கலாம். ஈவினிங்ல எக்ஸ்ட்ரா 1 hour பீரியட் மட்டும்தான் எடுப்பாங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க இந்த ப்ரோக்ராம். இது கம்பல்சரி கிடையாது. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க சேர்ந்துக்கலாம். அனோஷா, எஸ் மேம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதுல சேர இன்ட்ரெஸ்ட் இருந்தா நேம் கொடுத்துடுங்க. அப்பதான் நான் பிரின்சிபல் கிட்ட சொல்ல முடியும். ஓகே மேம். மிஸ் எங்க அண்ணா கூட இது நல்லா பண்ணுவா மிஸ். எனக்கு தெரியும் மிஸ். எங்க அண்ணா பண்றது நான் பார்த்திருக்கேன் மிஸ். எனக்கு மிஸ். யாருக்கெல்லாம் இந்த ரூபி கிளாஸ்ல ஜாயின் பண்ணுமோ நேம் கொடுத்துருங்க. இப்போ அந்த மாஸ்டர் வந்து நம்மளுக்கு ஒரு சாம்பிள் கிளாஸ் காட்ட போறாரு. அவரு ரூபி சிக் சால்வ் பண்றதை நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே, சார் வர போறாரு. வந்து அவர் சால்வ் பண்ண போறாரு. பாருங்க, இதுதான் அவர் சால்வ் பண்ண போற ரூபி கியூப். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கு இல்லீங்களா? இப்ப இந்த எல்லா பேட்டர்னுமே சார் ஒரே பேட்டர்ன் ஆக்க போறாரு. பாருங்க எல்லாரும். கேர்ள்ஸ் பேசாதீங்க, அங்க என்ன பண்றாங்கன்றத கவனிங்க. சைலன்ஸ். ஓகே எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. சார் என்கரேஜ் பண்ணுங்க. என்னடி ஒரு சாரியே என்கரேஜ் பண்ண சொல்றாங்க மேடம். நம்ம பண்ணாதாண்டி கிளாப் பண்ணணும். கேர்ள்ஸ், சார் கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த ஸ்டெப்ஸ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா சீக்கிரமா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நேம் கொடுத்துருங்க. உங்களுக்கான கியூப்ஸ் வேணும்னா எங்க ஸ்கூல்ல இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். அதே டைம்ல வெளியே இருந்தும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த நியூ இயர்ல ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கோங்க. பாருங்க, மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாருங்க, சார் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இத நீங்களும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈவினிங்ல நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச் சார். நான் நினைக்கிறேன் இவரு அவரே சும்மாவே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து நம்மள ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன்டி. அனுஷா, நீ ஸ்கூலுக்கு எடுத்துன்னு வருவல்ல ஒரு ரூபிக் கியூப், சும்மாவே விளையாட எடுத்துன்னு வருவியே, அந்த ரூபிக் கியூப் எடுத்துன்னு வந்து குடுடி, அவர் விளையாடுறாரான்னு பாக்கலாம். யாரு ஒண்ணு எடுத்துன்னு வருமா? நான் பண்ணி காட்டிடுறேன். அப்ப இது கூட பண்ணுவாராடி? இது கூட பண்ணாருன்னா நிஜமாவே இன்டெலிஜென்ட் தாண்டி. டெஸ்ட்ல மார்க் வாங்க சொன்னா ஒரு மார்க்கும் வாங்க மாட்டேன்றீங்க. ஆனா சாருக்கே டெஸ்ட் வைக்கிறீங்களா? இந்த லட்சணத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம். பாருங்க, அவர் சாரு சால்வ் பண்ணி காட்ட போறாரு. நீங்க எல்லாரும் அப்ப சேர்ந்துதான் ஆகணும் அவர் சால்வ் பண்ணாருன்னா. ஓகேவா? எல்லாரும் என்கரேஜ் பண்ணலாம். மாஸ்டர் 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 மாஸ்டர். மாஸ்டர் லாஸ்ட் லேயர் வராருடி. அனுஷா, உண்டு கூட ஒரு சால்வ் பண்ணிடுவாரு போல இருக்குதே. ஆமாடி, எங்க அண்ணன் கூட நல்லா சால்வ் பண்ணுவாண்டி. உங்க அண்ணன் சால்வ் பண்றது சொல்லுடி. மாஸ்டர் பண்றதுக்கு அவர் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லடி? கேர்ள்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. சார் எவ்வளவு பண்றாரு. நம்பிக்கை இல்லன்ட்டு உங்களோட ரூபிச்சிக்க கொடுத்து சால்வ் மட்டும் பண்ண சொன்னீங்கல்ல, இப்ப சார் பண்ணிட்டாரு. என்ன பண்ண போறீங்க எல்லாரும்?
எல்லாரும் ஒழுங்கா கிளாஸ்ல சேர்ற வழிய பாருங்க. வெரி குட், எக்ஸலன்ட். அனுஷா எல்லா சைட்ஸும் காட்டு பார்க்கலாம் அவருக்கு. ஆல் த சைட்ஸ் காமிங்க. அப்புறம் இப்போ உங்க டவுட் எல்லாம் தீந்துருச்சா? எஸ் மேம். அப்ப எப்ப எல்லாரும் கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க? நாளைக்கே பேர்லாம் கொடுத்துடுவோம் மேம். ஓகே, வெரி குட். எல்லாரும் இப்போ லஞ்ச் பிரேக் போலாம். ஓகே மேம். ஓகே, எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்கல்ல? எஸ் மேம். ஓகே, இப்ப எல்லாரும் உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிங்க. என்ன எல்லாம் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அனோஷா என்ன எடுத்துட்டு வந்திருக்க? மேம் நான் சுண்டல் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேம். அப்புறம் பக்கத்து டேபிள்ல எல்லாம் என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துட்டு வந்தேன் மேம். மேம் நான் பர்கர் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேம். அப்புறம் இன்னொருத்தங்க யாரும் பீஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? லீவ் விட்டதும் எல்லாம் மறந்தாச்சா? ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிடணும்னு உங்க யாருக்கும் தெரியாதா? எல்லாருமே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அனுஷா மட்டும்தான் ஹெல்த்தியா சுண்டல் எடுத்துட்டு வந்திருக்கா. ஏன் மத்தவங்க எல்லாம் வந்து பீஸா, பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நாளையில இருந்து பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பேஸ்கெட்ல தான் தூக்கி போட்டு நான் வீட்ல இருந்து எதனா எடுத்துட்டு வந்த ஃபுட் உங்களுக்கு சாப்பிட கொடுப்பேன். புரியுதா எல்லாருக்கும்? இருக்கிறது யார் இருக்கீங்களோ பாருங்க, 4 பேர் தான் இருக்கீங்க. 4 பேரும் ஒழுங்கா பேசி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ஸ்டாஃப் ரூம்ல கூப்பிடுறாங்க என்னன்ட்டு. சத்தம் எதுவுமே இருக்கக்கூடாது. பின் டிராப் சைலன்ஸ். ஓகே ஓகே. நான் போயிட்டு வரேன். ஏன் நீ அப்படி சொல்ற? மிஸ் தான் ஸ்டாஃப் ரூம்ல நண்டி இருக்காங்க. ஏன் ஆனா மிஸ் சொன்னா நம்ம கேட்கணும்லடி. அமிவியஸ் வாங்க லஞ்ச் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஹெல்தியான ஃபுட் சூப்பரா இருக்குடி. பீஸா எப்படி இருக்கு? ரொம்ப கண்டி இருக்கு. இந்தாங்கப்பா, நீங்களாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவளும் கேட்டாலேடி. மிஸ் வர டைம் ஆயிடுச்சுடி. வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாரும் அவங்க லஞ்ச் முடிச்சிட்டீங்களா? லெட்ஸ் கோ ஃபார் த கிளாஸ். எஸ் மேம். ஓகே, எல்லாரும் அவங்க லஞ்ச் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணணுமா எல்லாரோட லஞ்ச் பாக்ஸும்? ஓகே பசங்களா, எல்லாரும் லஞ்ச் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சிங்களா? சரி, இப்ப எல்லாருமே குட்டா போய் கிளாஸ்ல உட்காருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கிளாஸ்ல பார்க்கலாம்.